எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய வீடு தேவைப்படல. அப்படி இருந்தாலும் மன்னிக்கணும். இந்த வீட்டை உங்களுக்கு விற்கிறதா இல்லை. எனக்கு வேணும்னு நினச்சிட்டா உன்னால் தடுக்க முடியுமா சக்தி? ம். ஆனால் எப்படியாவது இந்த வீடை நீ தக்க வச்சுக்கணும் தான் நான் விரும்புகிறேன். இந்த காம்பவுண்ட் செவத்துக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன வீடு இருந்தது. அங்கே தங்கும்போது தான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட என் ராணியாக இருக்க முடியுமான்னு கேட்டேன். நினைவு இருக்கா? இருக்கும். முக்கியமானதெல்லாம் நினைவு இருக்கும். இந்த வீடு உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் சக்தி. இது கைவிட்டு போகக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார். ஹாஸ்பிட்டலில் நான் இருந்த நிலைமையை பார்த்தோம். என்னை கைவிட்டு போயிட்டீங்கல்ல, என்னை சுக்குநூறா உடைச்சு தள்ளிட்டீங்கல்ல. எப்பவும் பார்வையில் இருந்து மட்டும்தான் நீ பார்க்குற. பரவாயில்ல. ஆனால் ஒன்று, எனக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்காத உன்னை என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளை தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்? சினிமாவில் நுழைஞ்ச புதுசில் என்னை எல்லாரும் வித்தியாசமாக பார்த்தாங்க. எப்பவும் தனியாக ஒதுங்கி நிற்கிற ஆள், யார் கூடவும் முத்து போகாத ஆள், தனிப்பிறவின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அது புரியல. பெரிய கனவு ஆசை எல்லாம் இருந்ததுனாலும் மற்றவங்க மாதிரி நானும் ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்தப்போ தான் அது புரிஞ்சுது. என்ன மாதிரி தனிப்பிறவியா உன்னை பார்த்தப்போ. பெரிய கனவெல்லாம் இருந்தா தனிப்பிறவியா தானே இருக்க முடியும். அது குறையல்ல, பெரிய பலம்னு புரிஞ்சுது. இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? ஏன்னா சக்தி மற்றவங்க மாதிரி 10ஓட 11 இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். தெரியும். எனக்கு நீ 10ஓட 11 இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நாம தனிப்பிறவி கூட்டணி. ஏதோ ஒண்ணு நம்மை சேர்த்துச்சு. இந்த பொய்யான வார்த்தைலாம் என்ன? எனக்கு ஆறுதல் பரிசா? நான் ஏன் பொய் சொல்லணும்? என் மனசுல பட்டதை அப்படியே சொல்ல என்னால இப்ப முடியும். மாண்புமிகு முதலமைச்சரால எல்லாம் முடியும். முதலமைச்சரால இல்ல, உண்மைக்கும் அதோட விளைவுக்கும் பயப்படாத ஒரு ஆம்பளையா சொல்றேன். ஆம்பளையா? ரொம்ப வசதி. ஒரு பொண்ணா முயற்சி பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். கொஞ்சம் இல்ல, நல்லா முயற்சி பண்ணும். பண்ணாதான் நான் சக்தியாக முடியும். பொம்பளையா ஆம்பளையான்னு பார்க்காம நான் யாரு, இந்த சக்தி யாருன்னு புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும். எப்போ? தெரியல, காலம் வரும்போது புரியும். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம் சக்தி. உனக்கே தெரியும், நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னா அது கவர்மெண்ட் ஆர்டர். இருங்க இருங்க ஜிஎம்ஆர், ப்ளீஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கோ? ஒத்துக்கிட்டுமா வேண்டாமா? உன்னை இன்வைட் பண்ண சந்திரகுமாரி ஐஏஎஸ் திறமையான அதிகாரி தான். அவங்க தான் இந்த தமிழ் மாநாட்டுக்கு இன்சார்ஜ் போல இருக்கு. ஆனா என்னாலும் இல்லாத திருநாளா ஏன் திடீர்னு ஒன்னு கூப்பிடணும்? ஒருவேளை சிஎம் சொல்லியிருப்பாரோ? அப்படின்னாலும் தமிழ் மாநாட்டில் உன்னுடைய நடன கச்சேரி எதுக்கு? எல்லாம் கட்சிக்காரங்களை கையில வச்சுக்கிறதுக்காக சம்பிரதாயமா நடத்துறது. ஒத்துக்கிறதுக்கு கேவலமா தான் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல அந்த வருமானம் தேவைப்படுறதே. அதுவும் போக லெஜிட்டிமேட் தானே. ஆளே இல்லாத சபையில் போறது தான் அரங்கேற போறது. சார், மேடல் அவ்வளோ வெளிச்சம் தெரியறச்ச முன்னாடி யார் உட்காந்துன்னு இருக்கா இல்லைன்னு ஒரு இழவும் தெரியாது. கொஞ்சம் காத்தோட்டமா போயிட்டு வருவோமா? வாங்க, இப்படி போலாமா?
பத்திரமா. கொஞ்சம் நடந்துட்டு வரோம். உங்களுக்கு இது பண்றது பிடிக்குமா? பேட்டி எடுக்கிறது? என்னன்னா பல பேரை சந்திக்க பிடிக்கும், கூட உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் அதனால தானே. கட்ட வேண்டியது வேற நாமே கட்டி ஆகணுமே. நிஜம்தான். சம்பாதிக்கணும், மனசுக்கு பிடிச்சத செய்யணும், ரெண்டையும் சமாளிக்க முயற்சிப்பேன். சில சமயம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு எப்படி? வாழ்க்கையில ஒரு தடவை எனக்கு பிடிச்சதை செஞ்சேன். வீடை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். பிடிக்காதது தான் சம்பாதிச்சு கொடுத்தது. ஆனா யாரையும் நம்பி நான் இல்லைங்கிறது எனக்கு பிடிச்சது. அஃப்கோர்ஸ். ஸ்கூல் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த திட்டம் அவங்களுக்கானதான் இருக்கணும். சார், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்கலாம் சார். எப்படி? பெருந்தலைவர் ஆரம்பிச்சது, ஆனால் நீங்கள் ஏதாவது புரட்சி பண்ணி உங்களுக்கு தெரியாதா? ம். வர சொல்லு. அதாங்கய்யா, இதில் ஏதாவது புதுமையாக பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலாம் அது? உங்கள் கைப்பட்டா தவிடே தங்கமாயிடுது. நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க. வணக்கம். தமிழ் மாநாட்டில் நேற்று சக்தியோட ப்ரோக்ராம் வரலாறு காணாத கூட்டம் சார். சந்திரகுமாரி மேடம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி மக்களுக்கு தமிழ் மேல அவ்வளவு ஆர்வம் வந்துருச்சா? தமிழ் ஆர்வம்லாம் இல்லை தலைவரே. சக்தி ஒரு நடிகை, கூத்தாடியை பார்க்க வந்த கூட்டம் தான் அது. வேலு, என்ன சொல்கிறீங்க? தலைவர் கூட சினிமா நடிகர் தான். நம்ம திராவிட இயக்கத்துக்கே ஆணிவேர் கலைத்துறை தான். என்ன வேலு, நானும் கூத்தாடின்னு சொல்றீங்களா? இல்லை தலைவரே, மன்னிச்சிருங்க தலைவரே. சக்தி மெட்ராஸ் வந்த உடனே கூட்டிட்டு வாங்க. நான் வர சொன்னேன்னு சொல்லி கூப்பிடுங்க. காலையில் ஆஃபீஸில் வந்து பார்க்கணும்னு தலைவரே சொன்னார் மேடம். அதனால தான் கால் பண்ணேன். ஹலோ மேடம். மேடம் இல்ல, பிரதீபன் ஏன் என்னை கூப்பிடலன்னு யோசிச்சேன். யூஸ்வலா அவர் தானே இந்த வேவ் பார்க்குற வேலையெல்லாம் செய்வாரு. எங்க வீட்டுக்கு கூட நிறைய தடவை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இல்லை மேடம், அவர் வெளியே போயிருக்காரு. அதான். ஓ, அவ்வளோ பிஸி ஆயிட்டாரா? அதுக்கு இல்லை மேடம், தலைவரே நேரடியாக கூப்பிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, வரேன். மேடம் எத்தனை மணிக்கு? காலையில 10 மணிக்கு வரேன். சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். ஆனா பிரதீபன் ஆஃபீஸ் வெளியில எனக்காக வெயிட் பண்ணோம், கையில பொக்கேயோட. மேடம் ஜிஎம்ஆர் எதிரில் நான் உட்கார்ற வரைக்கும் அவர் நிக்கணும். சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். எனக்கு ரோசஸ் பிடிக்காதுன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. சையத், சையத், ஜிஎம்ஆர் எங்க? வாங்க. வணக்கம்மா. என்னம்மா கட்சி ஆஃபீஸ்க்குமே வர மாட்டேங்க? அடிக்கடி வாங்கம்மா. சரி வரேம்மா. வரேம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. ஐயோ வந்திருக்காங்க. கார்ல வச்சிடுங்க. Excuse me, sir.
ஐபி ரிப்போர்ட் சார். ம். குழந்தைங்க படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படிப்பை நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு தெரியும் உனக்கு படிப்பு முக்கியம், எனக்கு பசியை போக்குறது முக்கியம். சார் சிஎஸ் மீட்டிங் நேம் கேட்டார் சார். சரி, நான் பேசுகிறேன். சாயங்காலம் வர சொல்லு. ஓகே ஓகே சார்.